ஜோதிடத்தில் கிரக பயிற்சி அப்படிங்கிற ஒன்று முக்கிய பங்கு வகிக்குது. அந்த வகையில் மார்ச் மாதம் 2025 நடக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சனி பயிற்சி, இந்த 4 முக்கிய கிரக பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்குமே குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, நிதி சார்ந்த விஷயத்திலையுமே சரி, நிறைய மாற்றங்கள் உண்டாகும். இந்த முக்கிய 4 கிரகங்களின் மாற்றத்தால் நாம் டெய்லி பார்க்குற ராசி பலனில் கடைசியாக வரக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாக போகுது? சுக்கிரன் மீன ராசியில் வக்ர பயிற்சியை தொடங்க போகிறாரு. சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலமும் தொடங்குது. புதன் பகவான் மீன ராசியில் அவருடைய வக்ர பயிற்சியை தொடங்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு பின்னாடி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் சில முக்கிய நகர்வு இந்த மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும்? என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமையும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக அமையும்? அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நடக்கிற நிகழ்வுகளை எளிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய இதுதான் நம்மளோட கிரகநிலை மாற்றத்தை வச்சு சொல்லக்கூடிய ஒரு இது. நட்சத்திரங்கள் கிரகங்களின் இயக்கங்களின்படி நாளைக்கு நடக்கும் நல்லது மற்றும் கெட்ட முடிவுகளை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோமா, அதற்கேற்ப விழிப்புணர்வோடு நம்மளால் செயல்பட முடியும். ஜாதகப்படி உதவ அது நம்ம கொஞ்சம் கவனமாக செயல்படுவோமே சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் மனிதர்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் அசாத்தியமானதாக இருக்கும். ஆனால் வேதத்தின் கண்ணா இருக்கும், ஜோதிடத்தின் மூலம் நமக்கு நாளைய தினம் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது சாத்தியம்தான். ஒரு நாள் முன்கூட்டியே நம்ம திட்டமிட்டு செயலாற்றுறதன் மூலம் நம்மளால் 1000 பிரச்சனையை சமாளிக்க முடியும். நமக்கு நாளைய தினத்தின் சுப பலனை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதன் மூலம் கரை புரண்டு ஓடும் உற்சாகம் நமக்கு பல யானை பலத்தையே கொடுக்கும். நாளைய தினத்தில் வரக்கூடிய சுப பலனும் மற்றும் அசுப பலனை தெரிஞ்சுக்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா நம்ம திட்டமிட்டு நாளைய தினத்தை செயலாற்ற முடியும். ஏன்னா எச்சரிக்கையாக செயல்பட்டால் வரக்கூடிய விளைவுகளிலிருந்து நாம் தப்பிச்சுக்கலாம் இல்லையா? அந்த வகையில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன செஞ்சீங்கன்னா அந்த பாதகமான பலனிலிருந்து விடுபட்டு வெளிவர முடியும். இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மீனம் ராசி குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் பூரட்டாதி, உத்திராட்டத்தி, ரேவதி அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமை உங்களுக்கு ஒரு சிறப்பான தினமாக அமையும். அந்த வியாழக்கிழமையில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே புதுமையை காணவும், காரிய தடைகள் விலகவும் தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் கருப்பு சுண்டல் மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வியாழக்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வளமான நாட்களை காண முடியும். காரிய தடைகள் விளங்கி செல்வநிலை மேலோங்கி வளர உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி உறுதுணையாக இருப்பார். அதே போல் ஏற்படும் காரிய தடைகளால் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஏன்னா ஒவ்வொரு செயலையுமே சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினச்சி செயலாற்றக்கூடியவங்க இந்த மீனராசிக்காரங்க. மற்றவங்களுக்கு உதவுறதன் மூலம் நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத நினைக்கிறவங்க நீங்கள் தான். உங்களோட உதவிக்கு தகுந்தவங்க யார் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் உதவி செய்யணும். ஆமாம், ஏன்னா உதவுற குணம் உங்ககிட்ட நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால மற்றவங்க ஏதாவது பொய் சொல்லி கூட உங்ககிட்ட உதவி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த உதவி செஞ்சு நிறைய விஷயத்தில் பின்னடைவு உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். கவனமாக இருங்க. உங்களோட உதவிக்கு தகுந்த நபர்களை தேர்ந்தெடுத்து உதவி செய்கிறது நல்லது. என்ன உதவி செய்கிறதுக்கெலாம் ஆள் தேர்ந்தெடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் உங்ககிட்ட கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறது வேஸ்ட்டு தானே. உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சால் அது பல விதத்துலையுமே நன்மையை கொடுக்கும். அவங்களுமே உங்களை மனதார பாராட்டுவாங்க. இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு கலவையான பலனை கொடுக்குது. உங்களோட தொழில் வீட்டில் அதிபதியாக குரு கடந்த மாதங்களை போலவே இப்பயுமே 3வது வீட்டில் பயிற்சி செய்கிறதுனால வணிக நோக்கத்துக்காக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அதிக அளவில் உங்களுக்கு பலன்களையும் சாதகமான வாய்ப்புகளையும் தரும். தொழில் மற்றும் வேலையை பற்றி நாம் இப்போ பார்த்தா, வணிகத்தோடு தொடர்புடையவங்க கவனமாக செயல்படணும்.
உங்களோட 4ஆம் வீட்டின் அதிபதியான புதன் இந்த மாதம் வலுவிழந்து முதல் வீட்டில் நிலைத்து இருக்கிறார். இந்த 2 சூழ்நிலைகளுமே புதனுக்கு நல்லதாக கருதப்படலை. இயற்கையாகவே புதன் கல்வியின் அடிப்படையில் இந்த மாதம் எந்த ஒரு ஆதரவையுமே உங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்பவுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் செயல்படுறது நல்லது. அதே போல் காதல் மற்றும் குடும்ப உறவு உங்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தா, உறவு நிலைகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த மாதம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட துணையுடன் உற்சாகமான இடங்களுக்கு சென்று வருவீங்க. குடும்பத்தோட சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் அமையும். அதுவும் குலதெய்வ வழிபாடாக இருந்தால் சிறப்பான பலனை உண்டாக்கி கொடுக்கும். நீங்கள் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும். உங்களோட பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றின சிந்தனை மேலோங்கும். அவங்களோட வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும். அவங்க ஆசைப்படுற பொருளை வாங்கி தந்து மகிழ்ச்சி அடைவீங்க. குழந்தைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கிற அனைவரின் ஆதரவுமே உங்களுக்கு வலுவாக பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருக்கு இந்த மாதம். அதே போல் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு நிதியில் உகந்த ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பொருளாதார நிலையில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே சிறப்பான வாய்ப்புகளையும் சிறப்பான முன்னேற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கும். இந்த மாதம் சூழ்நிலைகள் உங்களோட முயற்சியில் உங்களுக்கு உதவுவதற்கு உங்களுடைய குடும்பம் மற்றும் நண்பர்கள் அவங்களோட ஆதரவு கரம் நீட்டுவாங்க. தக்க சமயத்தில் அவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக அமையும். அவங்களோட ஊக்கமும் ஆலோசனையும் உங்களோட நிதி இலக்குகளை அடைய உதவியாகவே அமையும். இருந்தாலும் நீங்கள் இந்த மாதம் பணம் சார்ந்த விஷயத்தில் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்திச்சு செய்யணும். கவனமாக உங்களோட முடிவுகளை நீங்கள் எடுக்கணும். தெளிவற்ற செயல்களால் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தெளிவாகவும் கவனமாகவும் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 3ஆம் நபரின் தலையீடு அல்லது யோசனைகள் உங்களோட நிதி நிலைமையை மோசமாக்கிடலாம். அதனால் கவனமாக இருங்க. 3ஆம் நபரின் ஆலோசனையை ஏற்காமல் இருக்கிறது இந்த மாதம் ரொம்பவுமே நல்லது. உங்களோட குடும்பம் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய காலம் இது. அவங்களோட ஆலோசனையை மட்டும் கேட்டுக்கோங்க. 3ஆம் நபரின் தலையீடு உங்களோட வாழ்க்கையில் பின்னடைவை ஏற்படுத்தலாம். அதே போல் அவங்க சொல்கிற புதிய முயற்சிகளுக்கு நீங்கள் பணத்தை செலவழிக்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ செஞ்சிட்ருக்கிற தொழிலை எப்படி விரிவு செய்யலாம், அதில் உங்களோட முழு கவனத்தையும் செலுத்துங்க. பொருளாதார நிலை நல்லா இருக்குது, செல்வ நிலை நல்லா இருக்குது, அதனால் புதுசாக நம்ம அதிக அளவில் முதலீடு செஞ்சு லாபத்தை பெறலாம் அப்படின்னு தவறாக எண்ணத்தை மேற்கொள்ளாதீங்க. சிறிய அளவிலான முதலீடுகள் ஓகே தான், பெரிய அளவிலான முதலீடுகள் செய்கிறத நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லதாக அமையும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலை வந்தாலுமே இந்த மாதம் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட இலக்குகள் தீவிரமாக இருக்கணும். நீங்கள் யோசித்து நிதானமாக செயலாற்றுவது நல்லது. ஏன்னா உங்களோட பணியிடத்தில் எல்லாமே நீங்கள் இந்த மாதம் சிறந்த ஆலோசகர்களாக இருக்க போகிறீங்க. உங்களோட சிறந்த ஆலோசனை மேல் அதிகாரிகளால் ஏற்றுக்கொள்ளப்படும். சக ஊழியர்கள் உங்களுக்கு அதிக அளவில் ஆதரவையுமே கொடுப்பாங்க. அவங்களோட இதுக்கு முன்னாடி இருந்த கருத்து வேறுபாடு ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே நீங்கள் பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சண்டை சச்சரவுகள் நீங்கி இல்லத்துலேயுமே நிம்மதி உண்டாகிறது போல் அலுவலகத்திலையுமே சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும். பேசாமல் இருந்த நண்பர்கள் கூட பேசுவாங்க. அவங்கக்கிட்டேயுமே நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதும் நல்லது. தேவையில்லாமல் வர வாக்குவாதத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. அதே போல் கேலி கிண்டல், மற்றவங்களை ஏதாவது மனசு புண்படுத்துகிற மாதிரி பேசுகிற செயல், இது எல்லாமே தவிர்க்கணும். நீங்கள் நார்மலாக தான் பேசுவீங்க, ஆனால் அவங்களோட சொல்லல ஏதாவது அவங்க கவலைப்படுற மாதிரி இருந்தால் அது ரொம்பவுமே நல்லா இருக்காது. ஏன்னா இந்த சமயம் நண்பர்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக பல உதவியை பெறும் வகையில் அமைகிறதுனால அவங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரியான எந்த ஒரு செயலையுமே நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். அதே போல் தொழில் முறையிலையுமே முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். கூட்டாண்மை வணிகத்திற்கு இது பொருந்தும். தவிர்க்க முடியாத பட்சத்தில் குறைந்த அளவில் கூட்டாளர்களை வச்சு வணிகம் நடத்துவது சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்கிட்ட நல்ல மதிப்பை பெற நீங்கள் கொஞ்சம் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் போகிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். அதே போல் மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட உங்களோட முயற்சிகளையுமே நீங்கள் சிறப்பாக கொடுக்கணும். உங்களோட ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் இந்த மாதம் உங்களுக்கு பக்கபலமாக அமையும். அதனால் நீங்கள் முழு மனதோடு பாடத்தில் கவனம் வச்சு படிக்கிறது நல்ல மதிப்பெண் பெற உதவியாக இருக்கும்.
காரிய தடைகள் அனைத்தும் விலகி நலமுடன் வாழ நீங்கள் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் நல்ல பயன்களை பெற முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.